பெரும் மதிப்பிற்கும் உரிய கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றம் 93வது மாத கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நண்பர்களே, நிறுவனராக இந்த மன்றத்தை துவக்கி மன வைத்தியம், உண்மையாகவே உடலுக்கு வைத்தியம் பார்க்காமல் மனசுக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிற நிறுவனர்கள் டாக்டர் சி ஐயா வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற காளிதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஜான் கணேஷ் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து பாராட்டலாம். காப்பாளர்களாக இருந்த மோகன்ராஜ், சேர்மத்துறை ஐயா, மரியாதைக்குரிய துரைராஜ், செல்வின், ஆலோசகர் ஹரிகிருஷ்ணன், அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். வளைவதற்காக பிறந்தது நாணல், பொழிவதற்காக பிறந்தது மேகங்கள், விளைவதற்காக பிறந்தது நிலங்கள், தமிழையும் தமிழருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் காப்பதற்காக பிறந்தது மகிழ்வோர் மன்றம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையாகவே உங்களெல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அவன் அவ்வளவு அழகாக பண்ணாங்க. அந்த 12 குழந்தைகள்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்த முறை மறுபடியும் அவங்க தான் வந்து பண்ணணும். ரொம்ப அழகாக என்ன தயார் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறது அவ்வளோ கஷ்டம். என்னங்க சொல்கிறது? கோபாலகிருஷ்ணன் சார் சிரிக்கிறார். குமாரா முருகன் சார் அவர்களும் ரொம்ப அருமையான தலைமை ஏற்று நடத்தினாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியும் வணக்கம் சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினச்சவங்கெல்லாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். நல்லா கைத்தட்டலாமே. ஒரு உண்மையை சொல்லவா, தட்டினா அத்தனை பேர்ட்டையும் அந்த ஃபோன் இருக்குது. அது இல்லாமல் யாருமே இல்லை இப்போ. உண்மை தானே? எங்கே போனாலும் அதை எடுத்துட்டு தான் போகிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் வாழ்க்கையில் ஃபோன் இல்லாத மனுஷன், பல்லு இல்லாத மனுஷன் கூட இருக்கான், செல் இல்லாத மனுஷன் கிடையாதுங்கிற நிலைமைக்கு இப்போ ஆயிடுச்சு வாழ்க்கை. கைத்தட்டின அந்த 3 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சுருந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார். நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாராம், அந்த டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்சை பார்த்து பயந்துருக்கேன். அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான். விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ணேன். கடைசி அந்த மேக்கப் மேன் சொன்னால், எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தான். ஏன்னா நான் எதுக்கும் கவலைப்படல. அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தால் அவள் என்னையை விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்களில் இருக்குதுங்க வாழ்க்கை. வாழ்க்கைன்னா சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கு தான் வாழ்க்கையே இல்லைங்களா? இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கைத்தட்டலாம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற ஒரு அக்கா கைத்தட்டுங்க பார்ப்போம். அந்த என்ன சொல்கிறார், எங்கே நடக்குது இது? அப்படியே தொட்டு கும்பிட்டாள். ஆனால் என் மனைவி அப்படி இல்லை சார். உண்மையை சொல்கிறேன். போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தான். பச்சைபாஸ் காலேஜில் பேராசிரியருக்கா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா சென்னையில். ஆனால் என் காலில் வந்து விழுந்தான். நான் உண்மையாகவே கேட்டேன், விரதனே நீதாம்மா, இந்த உலகத்தில் கணவன் காலை தொட்டு கும்பிடுகிற பெண்களை நான் பார்த்ததே இல்லை, உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். நேரம் இல்லை. அங்கே போனால் என்ன, நீ தான் வீட்லேயே இருக்கேன்னு. இதுக்கு கைத்தட்ட சொல்லி நான் கேட்டேனாக்கா உங்களை. 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கா. அதுக்கு 3 பவுன் டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத் என் படத்தை போட்டிருக்கா. உண்மையாக சொல்கிறேன், என் படத்தை போட்டிருக்கா. உண்மையாக அதுக்கு இதுக்கு கைத்தட்ட மாட்டீங்களா நீங்கள்? என் படத்தை போட்டிருக்கா. அவ்வளோ காவல் தெய்வமாக இருக்கேன் நான். இதை போட்டதுக்கப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டதுன்னா. உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேங்க. உங்கள் வீட்டிலாம் குடுகுடுப்புக்காரர் வந்தால் நீங்கள் எவ்வளோ காசு போடுவீங்க? ஒரு 10 ரூபா போடுவீங்க, 20 ரூபா போடுவீங்க. ஆனால் ஒரு மாதம் முன்னாடி என் வீட்டு வாசல் குடுகுடுப்புக்காரர் ஒருத்தர் வந்தால் 501 ரூபா போட்டேன் நான். ஏன் தெரியுமா? பழைய பாக்கியான்னு நினைக்காதீங்க. 501 ரூபா போட்டேன். அவர் தான் என் வீட்டுக்காரம்மா மூஞ்சை பார்த்து சொன்னார், இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னா. நான் சொல்லியிருந்தேன்னா அதோடு முடிஞ்சிருக்கேன் நம்ம கதை. ஒன்றே ஒன்று, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் நோக்கமாக இருந்தாலும்
வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்திய நாட்டுடைய பண்பாடு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த பண்பாடு எது தெரியுமா? குடும்பம் என்கிற அமைப்போடு வாழுகிற, எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வாழ்கிற ஒரு பண்பாடு நிறைந்த தேசம் தமிழ்நாடு என்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை படுத்திருக்கு, ஒரு படுக்கை அறை காட்சி, ஒரு குழந்தை படுத்திருக்கு, அந்த குழந்தை அணைத்தபடி தந்தை படுத்திருக்கான். இந்த தந்தை படுத்திருக்கான், இந்த இருவரையும் அணைத்தபடி தாய் படுத்திருக்கா. முதல்ல குழந்தை படுத்திருக்கு, குழந்தைய அணைத்தபடி தந்தை படுத்திருக்கா, இந்த இருவரையும் அணைத்தபடி தாய் படுத்திருக்கா. இந்த காட்சிக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு போட்டோ இருக்கு அல்லது ஒரு ஓவியம் இருக்கு, இதுக்கு எவ்வளவு பைசா கொடுக்கலாம்? ஒரு 50,000 கொடுக்கலாமா, இல்ல 1 லட்சம் கொடுக்கலாமா? சங்க இலக்கிய புலவன் சொல்றான், 1 லட்சம் இல்லடா, 50,000 இல்ல, இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஏன்னா அது குழந்தை என்கிற குடும்ப அமைப்பு. யோசிச்சு பாருங்க. புதல்வர்க்கு அவையினன் தந்தை, மென்மொழி புதல்வையோ இருவர்க்கும் அவையினல். முதல்ல தந்தையை படைச்சிருக்கான். புதல்வர்க்கு அவையினன் தந்தை, மென்மொழி புதல்வையோ இருவர்க்கும் அவையினல். இனிது மற்ற அவர் கிடக்கை நனியிடம் பிறப்பின் உலகுடன் ஒருமேன்னு சொன்னான். உலகத்தில் மனைவியை திட்டி எவ்வளோ ஜோக்கு வேணாலும் சொல்லலாம் சார், ஆனால் மனைவி என்கிற ஒரு கேரக்டர் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தில் ஆம்பளையா மதிப்பாங்க. உண்மையான விஷயம் அதானே? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? லட்சுமி மிட்டல் இல்லை, அரபு சுல்தான் இல்லை, பில்கேட்ஸ் இல்லை. கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் இருக்கானோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன். உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் தெரியுமா? தாத்தா பாட்டியோடு வாழ்ந்தா அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். வாழ்க்கை அதுதான். நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான், எனக்கும் கொடுத்தான். என்ன மாப்பிள்ள, என்ன விசேஷனே? எங்கள் அண்ணன் ஹரியானா போனார்ல, லாட்டரி சீட் வாங்கினார் மாப்பிள்ள, 5 கோடி ரூபா அவருக்கு விழுந்திருக்கு, அதுக்கு தான் பாயசம்னா. பரவாயில்லையே, உங்க அண்ணனுக்கு 5 கோடி ரூபா விழுந்திருக்கு, தம்பி பாயசம் கொடுக்குறியே, நல்ல குடும்பம் தான் அவன் குடும்பம். அதுக்கு பாயசம் இல்லை, அந்த சீட்டு தொலைஞ்சிச்சு, இனிமே அவனால் வாங்க முடியாது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பாயசமே வச்சேன்னா. இவன் விளங்குவானா சார்? அது பரவாயில்ல. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் புருஷ முட்டாட்டி 2 பேரையும் கட்டி போட்டு வாயில் துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாத்தையும் திருடிட்டான். திருடினோடனே இந்த வீட்டுக்காரன் இருக்கான், சரி ஏதோ சொல்ல வரான்னு வாயில் துணி எடுத்துட்டு, என்னடா என்ன என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏற்ற உடைய பங்காளி விடு, அவன் வீட்லேயும் திருடிட்டு போ, இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து செக் பண்ணும்போது என்னை பார்த்து நக்கலாக சிரிப்பான். அப்போ தான் திருடன் சொன்னான், நான் முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். இதுக்கெல்லாம் கைத்தட்ட சொல்லி நான் கேட்கவே இல்லை. உங்கள் மன குமுறலில் தட்டுறீங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் எது மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? வேதாரண்யம் பக்கத்தில் ஆறுகாட்டுத்துறை என்கிற சின்ன மீனவ கிராமத்தில் பிறந்த இந்த பையனை, பழனி என்கிற ஒரு பையனை பகிழ்வோர் மன்றம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அழைத்திருக்கிறது தெரியுமா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், நான் பேசுகிற தமிழ் என்கிற மொழி மட்டும்தான் காரணம். அதுதான் என்னை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்த்திருக்கு. 30 நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். உலகத்தில் நான் 30 நாடுகளுக்கு மேல் நான் பயணம் செஞ்சிருக்கேன். வாழ்க்கையில் மொழி மிக முக்கியமானது. நம்ம தாய்மொழி. ஒருத்தரை கூப்பிடும்போது கூட வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி சொன்னால் சாப்பிடுவாங்க. இந்த வீட்டில் சில பேர் கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க. நல்ல மனுஷன் சாப்பிடுவானா சார்? இங்கே யோசிச்சு பாருங்க இல்லையா? நம்ம தலைவாழை இலை போட்டு எல்லா கறியும் வச்சு சாப்பிட்டு தொலை அப்படின்னா சாப்பிடுவானா? யாராவது சாப்பிட முடியுமா? அப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. ஆனால் கூழோ கஞ்சியோ எது இருந்தாலும் வந்துருங்கோல, வாங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டில் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா, நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் வச்சாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதை இன்முகத்தோடு சாப்பிடுகிற மரபு தமிழ் மரபு. அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. வாழ்க்கை அதுதானே சார் சொல்லி கொடுக்குது. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். ஐயா கூட ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கார், காந்தியும் திருவள்ளுவரையும் ஒப்பிட்டிருக்கார். யோசிச்சு பாருங்க, காந்தி மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா? காந்தியை நீங்கள் எங்கே வேணாலும் போய் படிங்க சார். காந்தியை வந்து உலகத்தில் அவர் மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது தெரியுங்களா? காந்தியுடைய முதல் படம், காந்தியினுடைய அந்த டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்தவர் தமிழர். ஏகே செட்டியார்னு பேர் அவருக்கு. ராமகருப்பன் செட்டியார்னு சொல்லுவாங்க, ஏகே செட்டியார். அந்த டாக்குமெண்ட்ரியை முதல்ல எடுத்தாங்க. முதல் படத்தை எடுத்தோடனே வெள்ளைக்காரன் அப்போ எதிர்த்தான், காந்தியுடைய டாக்குமெண்ட்ரியை வெளியிடக்கூடாதுன்னு எதிர்த்தோடனே கொஞ்சம் சுருக்கி
50 அடிகளை சுருக்கி அதை போட்டு காமிச்சாங்க. எங்க போட்டு காமிச்சாங்க தெரியுமா? அமெரிக்கன் லைப்ரரி ஐசோனவர் அப்படின்னு அவர் இருந்தார், அவருக்கு போட்டு காமிச்சாங்க. அவர் வந்து போய் பார்த்தார். அப்பெல்லாம் பத்திரிகைகள் கிண்டல் பண்ணுச்சான், ஒரு ஆஃப் நாக்கெட் பக்கீர், ஒரு அரை நிர்வாண பக்கீரியை கோட்டு சூட்டோடு வந்து அமெரிக்க அரசாங்கம் பார்க்கறதுன்னு அந்த 50,000 அடி எடுத்ததை ஒரு 500 அடி தான் போட்டு காமிச்சிருக்காங்க. அதை போட்டு பார்த்துட்டு காந்தி ஒன்றும் வயலண்டான ஆள் கிடையாது, அவருடைய படத்தை வெளியிடலான்னு சொல்லிட்டாங்க. இது செய்தி இல்லை. இதில் என்ன மிகப்பெரிய செய்தி தெரியுமா? அந்த 500 அடி தானே அவனுக்கு கொடுத்தோம், வெள்ளைக்கார அரசாங்கம் 500 அடி அவன்கிட்ட கொடுத்தோம், அமெரிக்காவில் கொடுத்தோம். இப்போ 50,000 அடி எடுத்து கொடுத்தார்ல ஏகே செட்டியார், அந்த படத்தை இந்திய அரசாங்கம் தொலைச்சிச்சு. 500 அடி எடுத்து கொடுத்தோம்ல, அது அமெரிக்க அரசாங்கம் காந்தி பத்தி முதல் டாக்குமெண்ட்ரி எங்களிடம் இருக்கிறது வெளியிட்டிருக்கு. உலகம் முழுவதும் நீங்க பாருங்க, திருவள்ளுவரை விட மிகச்சிறந்த மனிதர் உலகத்தில் உண்டா? எல்லோரும் பணம் பாலையை சீவி கல் குடித்த போது பண ஓலையை எடுத்து கல்லுண்ணாமை என்கிற அதிகாரம் எழுதியவன் திருவள்ளுவன், மறந்துடாதீங்க. உலகத்துக்கே மிகப்பெரிய ஆசிரியன். நீங்க அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே முன்னேறிட்டோமா? எல்லாமே பாருங்க. நம்மகிட்ட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எதை சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர்றதில்ல. எதை சொல்லித்தரணுமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் நீங்களே செல்போன் பார்த்துட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டினீங்கன்னா அது எப்படி வளரும்? அன்னைக்கெல்லாம் ஒரு அக்கா செல்போன் பார்த்துட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, அவன் கத்துறான். ஏன் சோறு திங்க கத்தான எட்டி பார்க்குறேன், வாயில் வைக்க வேண்டிய சோறை மூக்கில் வச்சு திணிக்குது. தம்பி சாப்பிட்றான்னா எப்படி சாப்பிடுவான்? இன்னைக்கு பதட்டம் எங்கே இருக்கு தெரியுமா? பிரச்சனை எங்கே இருக்கு தெரியுமா? உங்களிடமிருந்து தொடங்கணும். உண்மையாகவே சொல்லப்போனா வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை எது தெரியுமா? வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கிறோங்கிறது தான் பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு. அப்போ எல்லா சந்தோஷமான விஷயங்களையும் நம்ம அனுபவிக்கிறோமா? எங்கள் தாத்தா ஒரு பழமொழி சொன்னார், 1010 கோத்திர மல்லாத்திர கல்லையத்திர பிடிச்சின்னு சாத்திர 110 கோத்திர வளைய போத்திர எண்ணெய் ஊத்துற மசாலாவை ஏத்துற தத்தக பத்திர ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிறேன். ஏதாவது விளங்குச்சா? இது வரைக்கும் ஒழுங்காக தானே பேசிட்டு இருந்தேன். ஏதாவது விளங்குதா நீ பேசுறது? தென்கட்சி சுவாமிநாதன் தான் சொல்லுவார், கேட்குறவங்களுக்கு புரியலாம் தத்துவம், பேசுகிறவனுக்கே புரியலாம் அந்த மகா தத்துவம். அப்படி ஒரு மகா தத்துவம் அது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. 1000 வருஷம் வாழ்வேன் ஆமை 1010 கோத்திர மல்லாத்திரை. ஆமை இப்படி வரைக்கும் தான் போகும் இல்லையா? மல்லாத்திரை ஒரு கல்லை ஏத்துற பிடிச்சிக்கணும் சாத்திர. நம்மளால் ஆமையை ஒரு கல்லை வச்சு நசுக்கி கொண்டுட்டான். 100 வருஷம் வாழ்வேன்னுச்சான் மீன். 110 கோத்திர வளைய போத்துற எண்ணெயை ஊத்துற மசாலாவை ஏத்துற. நல்லா மீனை பிடிச்சி வறுத்து எடுத்துட்டான். இந்த அம்மா இப்போ தான் வந்திருக்காங்க மீன் கதை கேட்கறதுக்கு. தத்தக புத்தக பத்திர ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிற. தத்தக புத்தக பத்திரலாம் தவளை 10 வருஷம் என்ன பண்ணுமா? தவளை வாழுமா. ஆனால் ராத்திரியில் என்ன பண்ணும்? கிக்கி கிக்கி கிக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 2 வீலர்காரன் ஏற்றிட்டு போனான்னு வச்சுங்களேன், தவளை மல்லாந்துடும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பது இங்கே முக்கியம் இல்லை, எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை? இப்போ நமக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? சில பேருக்கு சாப்பிட்றதில்ல மகிழ்ச்சி. அதுவும் மனைவியெல்லாம் சமைச்சு வைக்கும்போது நம்மால் சில பேர் திங்கிறத பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திம்மா ஜேசிபி மிஷினில் மண்ணவாரி திங்கிற மாதிரி திம்மா அடிச்சு கப்பு உப்பும் எல்லாம் நல்லா தான். இந்த அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார், இவன் ஃபுல்லாக தின்னுட்டான் எல்லாம் நல்லா தந்து அந்த பொரியல்லையோ உப்பு எது குறையோ அதான் முதல்ல சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை, அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிரும். ஏன் வரும்போதே உங்கள் அம்மா கையை வெட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அது. நினச்சி பாருங்க, அப்படி சொல்லுவாங்களா இல்லைங்களா? அப்போது இந்த பாராட்டு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். பாராட்டுங்கிறது எங்கள் ஊரில் ஒருத்தர் புதுசாக கல்யாணம் பண்ணிக்காரு, மனைவிக்கு காது கேட்குமான்னு செக் பண்ணியிருக்காரு. புதுசாக கல்யாணம் பண்ணிக்காரு, வாசல் நின்று என்ன குழம்பு வச்ச? பதில் பேசலை. ஹாலுக்கு வந்துட்டான், என்ன குழம்பு? கிச்சனுக்கே வந்துட்டான், என்னடி குழம்பு? அந்த அம்மா திரும்பி சொல்லியிருக்கு, 4 தடவை சொல்லிட்டேன் கார குழம்புன்னு, ஓன் காது தான் கேட்கல. இவன் டமாரான், இவன் அந்த அம்மாவை செக் பண்ணிடுறான். வாழ்க்கை விளக்குமா சார்? இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ நாம தான் புத்திசாலின்னு உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நாம தான் புத்திசாலின்னு நிறைய பேர் நினைக்கிறது தான் பிரச்சனையே.
ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிடும்போது பேசுனா அப்பாவுக்கு சில பேர் கோவம் வரும், பார்த்துறீங்களா? சாப்பிடும்போது பையன் பேசாதரா பேசாதன்றல கம்முன்னு விட்டான். சாப்பிட்டு விட்டு முட்டுட்டு ஏதோ சொல்ல வந்தியா, என்ன உன் தட்டில் ஒரு பள்ளி இருந்தது அதான் தின்ட்டு இல்லை, அப்புறம் என்ன? இன்னும் சில பேர் இருக்க வேகமாக வந்தா ஒரு பையன், அப்பா 100க்கு 100 மார்க் வாங்கினா என்னப்பா வரும்? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும்டா, அதனால தான் 30 வாங்கினேன். எதுவும் வந்து ஏதாவது ஆயிரப்படாது உனக்கு. ரொம்ப தெளிவான பசங்க. எங்கள் அக்கா பையன், உண்மையை சொல்கிறேன், எங்கள் மாமா அடிச்சுட்டார். அவனை அடிச்சுட்டா, ஏதோ கோவம் அடிச்சிட்டாரு. உடனே அவன் சொல்கிறான், நான் நாய்க்கு பல்லு விளக்கி விட்டேன் மாமா. கோவம் போயிச்சாடா, நாய்க்கு பல்லு விளக்கி விட்டேன். நாய்க்கு பல்லு விளக்குறதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அவர் ப்ரெஸ் எடுத்தாரு விளக்கி விட்டேன். எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. எங்கள் மாமா ப்ரெஸ் எடுத்து நாய்க்கு பல்லு விளக்கி விட்டானு. இன்னைக்கு உலகத்தில் பசங்க கிரிட்டிக்கலாக யோசிக்கிறான். ஒன்று நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் கெட்ட வார்த்தைகளை பசங்கள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் திரும்ப பேசுகிறாங்க, மறந்துடாதீங்க. உண்மைதானே? நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் பசங்க திரும்ப பேசுவாங்க. அப்பா வட்டமாக விட்டா அவன் மாவட்டமாக விடுவான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் யாரு? பேரண்ட்ஸ். அப்போ பேரண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ். உண்மையாக பாருங்க, எல்லாருக்கும் நட்பு இருக்கு. விரும்பிய ஒரு இதயத்தையே சொந்தமாக்கிட்டா அது காதல், விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கிட்டா அது நட்பு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மதுரை தியாகராஜர் காலேஜில் 3 நண்பர்கள் படித்தாங்க. 3 நண்பர்கள். ஒருத்தர் பேர் தியாகராஜன், இன்னொரு பேர் மூர்த்தி. இந்த 3வது நண்பர் பேரை கடைசியாக சொல்கிறேன். இந்த தியாகராஜனுக்கும் மூர்த்திக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, தியாகராஜ கல்லூரியில் படிக்கிறாங்க. அந்த 3வது நண்பர் இருக்கார்ல, அவருக்கு செருப்பு போடக்கூட வசதி இல்லை. காலேஜ் வரைக்கும் செருப்பு போட வசதி இல்லை. ஒரு நண்பன் என்ன பண்ணுறான், டெய்லி தான் கொண்டு வந்த சாப்பாடில் பாதி சாப்பாடை அந்த நண்பனுக்கு கொடுக்குறான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுறான் தெரியுமா? சைக்கிளை விற்று ஃபீஸ் கட்டுறான். சைக்கிளை விற்று ஃபீஸ் கட்டுறான். கொஞ்ச காலம் போச்சு. அந்த 3 நண்பர்கள், அந்த 3வது நண்பர் பேராசிரியர் ஆயிட்டார். பெரிய லெவலுக்கு திருமணம் பண்ணிட்டாரு. அவருக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு 2 நண்பர்கள் பேரையும் வச்சார், தியாகராஜ மூர்த்தி. தியாகமூர்த்தின்னு பேர் வச்சாரு. அவருடைய பையனுக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு எல்லாரும் வர்றாங்க. அப்துல் கலாம் ஐயா வர்றாரு, என்ன பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. ஆனால் அந்த 2 நண்பர்களையும் கூப்பிட்டு அவர் கௌரவிக்கிறார். ஏன் தியாகமூர்த்தின்னு பேர் வச்ச? அவர் யார் தெரியுமா? ஒரு செருப்பு கூட இல்லாமல் காலேஜ் வரையும் போய் படித்த மனிதர். இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்த ஒரு அற்புதமான மனிதர் யாருன்னா சாலமன் பாப்பையா என்கிற அற்புதமான மனிதர். உங்கள் தமிழ் உங்களை உலகத்தின் எந்த மூலைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் கற்ற கல்விதான் இந்த உலகத்தை உங்களிடமிருந்து காட்டும். அப்ப கல்வி உண்மையில் இல்லைங்க, வள்ளலார் சொல்றாரு, வாழ்க்கை 2 வகை தான். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்றேன், இந்த 3 வரியை ஞாபகம் வச்சுங்க. பகுதி தகுதி விகுதி. பகுதி தகுதி விகுதி இகல் என்னும் பாட்டில் இகலில் இடையில் இரட்டித்தால் பகுதி தகுதி விகுதின்னு ஒரு 3 சொல் இருக்கு. வள்ளலார் சொல்றாரு, பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகலில் இடையில் இரட்டித்து அரிச்சித்தால் அதுகடையாம் கண்டீர் திருச்சி சபை ஆணை தேர்ந்துன்னு ஒரு பாட்டு. புரியல இல்ல? முதல்ல சொன்னா புரியாது தமிழ் இலக்கியம். பகுதி தகுதி விகுதி இந்த 3 சொல்ல நடுவில் இருக்கிற எழுத்து என்னது? கூ இல்லையா? இந்த 3 கூவோட இன்னொரு 3 கூவை சேருன்றாரு, ரெட்டின்றாரு. அப்ப 6 பிளஸ் கூ. 6 பிளஸ் கூன்னு அருகுன்னு சொல்லலாமா? 6 பிளஸ் கூ அருகுன்னு சொல்லலாமா? 6 சுவை அறுசுவைன்னு சொல்லலாமா? பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகலில் இடையை இரட்டித்து அரிச்சித்தால், சிவபெருமானுக்கு அன்னைக்கு அருகம்புல்லை கொண்டு அர்ச்சித்தால் முன்னாம் என்ன கிடைக்குமா தெரியுமா? பகுதி தகுதி விகுதிங்கிற முதல் எழுத்து கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? பகுதியில் எது முதல் எழுத்து? பா. தகுதியில் எது முதல் எழுத்து? தா. விகுதியில் எது முதல் எழுத்து? அப்படின்னா என்ன அர்த்தம்? பதவி கிடைக்கும். சிவபெருமானை வணங்கினால் பதவி கிடைக்கும். சரி, எனக்கு பதவி மேலாம் ஆசை இல்லைப்பா, என்ன அதெல்லாம் வேணாம், பட்டம் பதவி எல்லாம் கொஞ்சம் காலம் தான் இருக்கும்.
எனக்கு வேற ஒன்று வேணும், இறைவனுடைய சரணாகதி தான் வேணுமா? அதையும் அதே பாட்டில் சொல்றாரு. கடையாம் கண்டீர் திருச்சி சபையானை தேர்ந்து. கடைகள் இருக்க எடுத்து கிடைக்குமா? மூணு தீ எது? முத்தி. ஒரு தமிழ் இலக்கிய பாட்டில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியும் என்று பேசிய கவிஞர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், மறந்துடாதீங்க. இதுக்கு தான் நீங்கள் நல்லா கைத்தட்டிடணும். நம்ம ஊரில் ஒரு வியாதி இருக்கு, யாராவது தட்டுனா தட்டுவோம், இல்லைன்னா அமைதியாக பார்த்துக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில் உண்மைதானங்க, எல்லாருக்கும் உள்ளதுதான். இப்போ நீங்கள் கண்ணதாசன் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? கண்ணதாசன் மாதிரியெல்லாம் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டில் பேசணும் ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு மனைவி வேண்டுமா நீ ராமனை கும்பிடு, 2 மனைவி வேண்டுமா முருகனை கும்பிடு, ஏராளமாக வேண்டுமா என்ன கும்பிடுறான்னார். உலகத்தில் அப்படி ஒரு மனுஷன் எங்கேயாவது பேச முடியுமா? அவர் மாதிரி ஓப்பனாக பேசுகிற ஆளே கிடையாது. பிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் சொன்னான். இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் சொன்னான். மனையால் சுகமது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் சொன்னான். பிள்ளைகள் சுகமது யாதென கேட்டேன், பெற்று பார் என இறைவன் சொன்னான். அனுபவித்தே தான் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றானார். இவ்வளவு பெண் குழந்தைங்களுக்கு நான் சொல்றது கரெக்டாக தான் கைத்துருங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டாக கைத்துருங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கா தங்கம், சூப்பர் ராத்தங்கம், வெற கொண்டாத்தங்க. யார்? அப்பா. ஒரு குறை சொல்ல மாட்டார் பொண்ணை. அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா இதை யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா லூஸு, போகிற இடத்துல உசுர வாங்கு, காசு கொடுமா நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன். எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கைத்துட்டுங்க. எல்லா பசங்களும் அம்மாவை தான். அதுவும் 16 வயசு சாப்பிட்டு நேரம் வருவான். இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகள சும்மா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸு? அதுவும் 18 வயசு ஆகட்டும் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவி, அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறார், உனக்காக தான்மா பார்க்குறேன் அப்படிமா. உண்மைதானே? அப்பா பொண்ணை விசாரிப்பார். ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சான்னு, ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு. ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிப்பார். எப்படி தெரியுமா கேட்பாரு? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, எங்க அம்மா வந்துருச்சா, இவளை கேட்பாரு. யார? பொண்ண. பையனை எப்படி தெரியுமா கேட்பாரு? துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான், வந்தே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா சமாளிக்க விட்டு கொடுக்காத அவனை. இப்போதான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போயிருக்கான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன்னு வரல, என்ன போட்டு கொடுக்குதான் அதுக்கு வேலை. இது 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார். அதுக்குன்னே சில டயலாக் வச்சிருக்கணும். நீங்கள் ஏங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? உங்களுக்கு தான் பிபி இருக்குது, சுகர் இருக்குல்ல, சும்மா சத்தம் போடாதீங்க. அவனுக்கு நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை, ஜோசியர் சொல்லியிருக்காரு, ஆடி போய் ஆவணி வந்து அவன் டாப்பில் வந்துடுவான். எங்கன்னு வர்றது டாப்பில்? ஒரு சொல்லவா, கண்ணதாசன் தான் சொன்னான். யார் தெரியுமா? அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தணைத்து தொல்லை தமக்கென்று சுகமெல்லாம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதரும் இலை பார்த்து படம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு அது நாங்கள் வச்சு பாருங்க. ஒரு அம்மா ஒரு வீட்டில் 20 லட்டு செய்கிறாங்கன்னா ஒரு 3 நாளாக எடுத்து தனியாக வைக்கும். ஏன்னா இந்த சின்ன பையன் வந்து கேட்பான்னு அதுக்கு தெரியும். சின்ன பையன் வருவான், அண்ணா லெட்டருக்கு. ஏண்டா நீ அப்போ சாப்பிட்லையா? அப்போ சாப்பிட்டது, அப்போனா இப்போ வேணும்னு அர்த்தம். ஆனால் அவனுக்கு தனக்குன்னு வைத்திருக்கிற அந்த லெட்டை எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனை சாப்பிட வைத்து அழகு பார்க்கிற ஒரே உயிரினம் தாயை தவிர உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அதனால தான் இளையராஜா ஒரு பாட்டில் சொன்னார், தன்னுயிரம் பட்டினி போட்டு என்னுயிரை வளர்த்தவளே, தன்னந்தண்ணியாக நின்று என்னை கரை சேர்த்தவளே, நோயாலே நான் படுத்தான் நோன்பு விடாத்தா, தீமூட்டி தீர்ந்திடுமா நம் கணக்கு பார்த்தா, பெத்தவல்ல தள்ளி வச்ச பாவத்துக்கு
கொள்ளிமைக்க நானும் இங்கே கூடலையே, என்னை ஆற்றிடமும் தேற்றிடமும் அன்னை போல யாரு, என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே, என் வாயும் பயிரையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளியே. பாட்டு நல்லா இருந்தால் நீங்கள் கைத்தட்டினா தான் தெரியும். நான் அப்படியே கையை வச்சுட்டு, ஏன்னா ஒரு 3 இடத்துல நம்ம உஷாராக்கணும். ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிடுவாங்க. நான் ஒரு படம் பார்த்தேன், இந்த யானை படம், கும்கின்னு ஒரு படம். இந்த படம் பார்க்க போய் உட்காந்து இந்த பக்கத்தில் உட்காந்து ஏற்கனவே படம் பார்த்துட்டாம இருக்குது. ஃபஸ்ட்டு சீன்லேயே சொல்லிட்டான், அந்த யானை செத்துரும்ட்டான். அதான் அந்த படத்தில் கடைசி சீனே. அது எப்போ சாவும்னே நான் படம் பார்த்துருந்தேன். ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்காரக்கூடாதுன்னா அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க, அங்கே உட்காரப்படாது. ஏன்னா சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான். அது 2 பேரில் உள்ள விட்டு ஆமாம் நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன் அந்த கற்பனை சிரிக்கிறேன். நீ சிரித்தாலும் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அது பேர் முகர கட்டை. மனுஷன்னா சந்தோஷமாக சிரிக்கணும். இப்போ மாவீரன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த படத்தில் சிவகார்த்தியன் கூட நான் நடிச்சிருக்கேன். அப்படி பார்த்துட்டா பார்க்காதீங்க, நடிச்சிருக்கேங்க. நான் பொய்யா சொல்கிறேன். ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த அவருக்கு ஒரு காதில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் படத்தை போய் பாருங்கள். ஒரு காதில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த பூசாரி அவர் காதில் அடிப்பார். அந்த பூசாரி வேறு யாரும் இல்லை, நான் தான். அந்த டைரக்டர் பாவி மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, இவன் தான் சரியாக வருவான்னு பேர் பாடியில் ஒரு எலுமிச்சம்பழ மாலையை போட்டு என்னை உட்கார வச்சுட்டாரு. இப்படியே நான் சொன்னேன், நான் தாண்டி நடிச்சிருக்கேன், அந்த சீன் வந்திருக்கு, போய் பார்ப்போன்னு என் மனைவியை கூப்பிட்டு தேட்டரில் போய் பார்த்தா என் பொண்டாட்டி சொல்கிறா, 2 முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமின்னே தெரில. வாழ்க்கையில் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்களேன், உங்கள் மனைவிக்கு நீங்கள் யார் தெரியுமா? எங்கள் பெரிய பேராசிரியர் ஒருத்தர், அவருடைய ஒய்ஃப், அவங்க ஐயா எப்படி வீட்டில், அதுக்கு ஒன்றும் தெரியாது, விளங்காது. அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு வெண்டைக்காய் வாங்கி ஒடிச்சிட்ருக்காரு மனுஷன். ஏன் வெண்டைக்காய் வாங்கி ஒடிக்கிறீங்கன்னு, அங்கே ஒடிக்கலை, கடையில் ஓரமாக உட்காந்து ஒடிக்கிறாள். அவன் ஒடிச்சா அவன் திட்டுறான், தம்பி ஒடிக்காமல் வாங்கினா அவன் திட்டுறா, அதனால் இங்கே ஒடிக்காமல் வாங்கிட்டு அங்கே ஓரமாக ஒடிச்சு எடுத்துகிட்டு போய்டுவேன்றார். எல்லா மனுஷனுக்கும் அவ்வளோ தான் நிலைமை. காலையில் நான் வந்து இறங்கினேன் சார், என்னை வரவேற்ற ஒரு குரூப் இருக்கே, 4:30 மணிக்கு வந்தாங்க சார், அருமையான குரூப். 4:30 மணிக்கு வந்து எங்கள் துரை சாரு, சேர்மதுரை சாரு, நம்ம செல்வின் சாரு திரும்பி ஒரு காப்பி சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. நம்பி ஆமான்ட்டேன். எங்கே கூப்பிட்டு போனாங்க தெரியுங்களா? எங்கேருந்து சாத்தூர்லேருந்து வந்தானே வந்தேன், சாத்தூருக்கே போய் குடிப்போன்ட்டு. ஏன்னா கிருஷ்ணா பால் பண்ணன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு 15 கிலோமீட்டர் காப்பி கொடுக்கறதுக்காக போனோம் சார். அவ்வளோ அற்புதமான மனுஷன். அதில் ஒரு ஆள் போனை போடுங்க ஜான் கணேசாருக்கு, எப்படி எழுப்பி விடுங்க, வாக்கிங் போகிறாரா இல்லையா? அதாவது எல்லா விஷயம் அவ்வளோ இயல்பான மனிதர்கள். உண்மையாக சொல்கிறேன் சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நல்ல மனிதர்களை சம்பாதிக்கவன் தான் சார் வாழ்க்கையில் பெரிய ஆள். நான் எப்போ கோயில்பட்டிக்கு வந்தாலும் எங்கள் முத்துமுருகன் சாரும் எங்களுடைய டெவின் சார் சொர்ணா காலேஜுடைய ஓனர் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் இல்லைங்களா? இப்போ சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ வாழ்க்கையில் பணம் மட்டும் சம்பாதிச்சு என்ன சார் பண்ண போகிறீங்க? எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷங்க, அவரை கூப்பிட்டு கேட்டேன், எங்கே உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களே, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி, கேஸை என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடு, அதுக்கு அந்த ஆள் படிக்க வச்சாரு. அது பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கேட்டேன், கல்யாணம் பண்ணியிருக்காரு பசங்களுக்கு. என்ன பசங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா சார்? பண்ணிட்டேன் தம்பி. பையன் டாக்டர் 25 வயசில் பண்ணேன், அற்புதமான பையன். ஆனால் பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான். இது சரி, எல்லா வீட்டிலும் நடக்கிறது தானே சார். 2வது பையனுக்கு எப்போ பண்ணீங்கண்ணே? 27 வயசில் பண்ணேன், அற்புதமான பையன் தம்பி, அவன் என்ஜினியரு, அவன் அற்புதமான பையன், என்னை வெளியே போக சொல்லிட்டான். பையன் மேலே தெருலுக்கான், 2வது பையன் கீழே தெருலுக்கான், அப்பா நடுத்தரில் இருக்கார். வாழ்க்கை எப்படி தானங்க இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம மையப்படுத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதை நாம் பின்பற்றணும். அப்போ வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு கலைஞனுக்கு மிக முக்கியமானது எது தெரியுங்களா? மிக முக்கியமானது தன்மானம். திருமருகல்ல பிறந்த திருவாடுதுறையில் வளர்ந்த ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், நாதஸ்வர வித்வான்.
அவர் மைசூருக்கு வாசிக்க போனார். சார். மைசூருக்கு வாசிக்க போகும்போது மைசூர் மகாராஜா முன்னாடி வாசிக்கிறார். வாசிச்சு முடிஞ்ச உடனே மகாராஜா சொன்னாரு, பிள்ளைவாள் அருமையான இசை, அவன் கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு அந்த சன்மானத்தை கொடுங்கன்னார். இவர் உடனே சொன்னாரு, மேலக்காரரை கூப்பிட்டு அதை போய் வாங்கிட்டு வாங்கன்னாரு. ராஜா கோவம் வந்துச்சு, என்ன மேலக்காரரை கூப்பிட்டு வாங்கிக்க சொல்றீங்க அப்படின்னு. ஒன்று ராஜரத்னம் பிள்ளைக்கு சொன்னாரு, நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கலாம், உங்க கணக்கு பிள்ளை தானே கொடுக்குறாரு, மேலக்காரர் வாங்கிட்டோம், நீங்க இந்த மாநிலத்துக்கு ராஜான்னா நான் இசைக்கு சக்கரவர்த்தின்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. பண்டித ஜவஹர்லால் நேரு தலைமையில அவர் இசை வாசிக்கிறார். அற்புதமான இசை, எல்லாரும் கண் கலங்கிட்டாங்க. அவ்வளவு அழகா வாசிச்சு முடிச்ச உடனே பண்டித ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன சன்மானம் வேணும், என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். அவர் சொன்னார், திருவாவடுதுறையில இதுவரைக்கும் மின்சாரம் இல்ல, அந்த கிராமத்தை நீங்கள் மின் ஒளியாக மாற்றி தர வேண்டும். அவர் வர்ற ஒரு மாசத்துக்குள்ள மின்சாரம் அவர் ஊருக்கு வந்தது. அதான் ஒரு கலைஞனுடைய சிறப்பு. இங்க வாழ்க்கையில் நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு கலைஞனுக்கு மிக முக்கியம் தன்மானம், வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். இப்ப நீங்க பாருங்க, இந்தியாவுடைய சிறப்பு எது தெரியுமா? அப்துல் கலாம் ஐயா எழுதுறார், அக்கினி சிறைகள் இது இருக்கு. நான் சொல்றேன் இந்த தகவல். ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை திருவனந்தபுரத்தில் தும்பா என்கிற ஒரு இடத்துல தொடங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா கேட்டுங்க, மிக முக்கியமான தகவல் சொல்றேன். ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அமைப்பு தும்பா என்கிற இடத்துல தான் தொடங்க முடியும். ஏன் தொடங்க முடியும்னா, அது ஒரு மீனவ கிராமமா இருக்கணும். ஏன்னா பக்கத்துல நிறைய கடல் தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல தான் தொடங்க முடியும்னு விக்ரம் சாராபாய் அவர்களும் இவர்களும் போறாங்க. அங்க ஒரு சர்ச் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த சர்ச்சை உடைச்சே ஆகணும், எடுத்தே ஆகணும், அப்பதான் ஆரம்பிக்க முடியுங்கிற இடத்துல இருக்காங்க. மாதவன் நாயர், கேரளாவுடைய மாதவன் நாயர் தான் IAS கலெக்டர். அவர் வந்துட்டாரு. அங்க இருக்கிற ஒரு பாதிரியார், அந்த பாதிரியார்ட்ட போய் பேசுறாங்க. அவர் பேர் பீட்டர்ஸ் ஹெய்ரோ. அவர்கிட்ட போய் பேசுறாங்க. அவர் சொல்றாரு, இந்த சர்ச் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்திருக்கீங்க, இந்த பிரசங்க கூட்டத்தில் நான் இதை அறிவித்து விடுகிறேன், அடுத்த வாரம் வாங்க, நான் நல்ல முடிவா சொல்றேன்டார். பீட்டர்ஸ் ஹெய்ரோ எப்படி சொன்னார் தெரியுமா? அந்த செய்தியை சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் அப்படியே வார்த்தையா எழுதுறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? யாரும் உணர்ச்சி வசப்படாதீர்கள், இந்த இடத்தில் இந்த சர்ச்சு போகிறதே என்று நினைக்காதீர்கள், ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை கர்த்தர் அணைக்கிறாரே என்று நினைக்காதீர்கள், அறிவியல் மெழுகுவர்த்திகள் 1000 மெழுகுவர்த்திகளை இந்த இடத்தில் தான் கர்த்தர் ஏற்ற போகிறார் என்று பெருமை கொள்ளுங்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, அந்த பிஷப்பினுடைய வீடு தான் உபகரண அறையாக மாறியது, அந்த சர்ச் இந்த இடம் தான் என் அறையாக மாறியது, அந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் எல்லா பணிகளையும் மேற்கொண்டோம். இந்தியா என்பது இந்துக்களாகிய விக்ரம் சாராபாய் அவர்களும் மாதவன் நாயர்களும் எடுத்த முயற்சி. இஸ்லாமியனாக நானும் அங்கே இருக்கிறேன். கிறிஸ்தவ மக்களுடைய அர்ப்பணிப்பில் தான் இந்தியா உயர்ந்து நிற்கிறது. இந்தியா என்பது பேதம் இல்லை, தேசம் சேர்ந்ததுதான் எழுதியிருக்கார். வாழ்க்கையில மனுஷனா பார்க்கணும் சார், அதான் மிக முக்கியமான விஷயம். இந்த உடம்புக்குள்ள ஒரு நாள் சண்டை வந்துச்சான். யார் பெரிய ஆளு? உடம்புக்குள்ளேயே இதயம் சொல்லியிருக்கு, நான் தான் பெரிய ஆளு, ரத்தத்தெல்லாம் வாங்கி நான் தான் அனுப்புறேன், டப்புன்னு நிறுத்திட்டேன்னா முடிஞ்சிடும். நுரையீரல் சொல்லியிருக்கு, கொரோனா வந்துமா நீங்கள் விளங்கலை, நுரையீரல் நுர தள்ளிச்சுன்னா காலி. வயிறு சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் வாங்கி நான் தான் சப்ளை பிரித்து விட்றேன், நான் மட்டும் வீங்கினா காலின்னு இருக்கு. இப்போ ஆசன வாய் ஏதோ சொல்ல வந்திருக்கு, சபையில் பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, ஓரமா போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவம் வந்து அந்த ஆசன வாய்க்கு போய் சொல்லிச்சான், 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்டா, 3 நாள் 3 days ஸ்ட்ரைக். நுரையீரல் நுர தள்ளிடுச்சு, இதயம் இத்து போச்சு, வயிறு வீங்கி போயிட்டே இருக்கு. எல்லாம் சேர்ந்து போய், ஐயா சாமி தெரியாமல் சொல்லிட்டோம், தயவு செய்து உன் ஸ்ட்ரைக்கை நிறுத்து, நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருந்தால் தான் நான் வாழ முடியும். ஒன்று சொல்லவா, இந்தியா என்பது ஒரு உடம்பு மாதிரிதான், தேசம் உனது உடம்பு, எங்கு வலித்தாலும் நீதான் மருந்து போட வேண்டுமே தவிர ஒரு உடம்புக்குள்ளேயே இந்தியா என்கிற தேசம் இருப்பது மாதிரி உன் உடம்பை நீ சுத்தமாக பாசுகிற மாதிரி மனசை சுத்தமாக பார்த்து கொள்வதுதான் வாழ்க்கை. அதற்காகத்தான் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது தான் சத்தியமான. எந்த இலக்கியமும் உங்களை தாழ்த்தி உயர்த்தி சொல்ல,
யாரை நீங்க சரியா பார்க்கணும்? நான் புராணத்திலிருந்து உதாரணம் சொல்றேன். திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். திருமழிசை ஆழ்வார், அவருக்கு ஒரு சீடன் இருந்தான். அவன் பேர் கணிகண்ணன். எங்க இருந்தாங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. திருமழிசைன்னு ஊர் இருக்கு, சென்னைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. இந்த கணிகண்ணன் என்ன பண்ணா, ஒரு வயதான மூதாட்டி வந்தாங்க, அவங்கள இளம் பெண்ணா மாத்திட்டான். இது ராஜாவுக்கு போயிடுச்சு இந்த செய்தி. ராஜா வந்தான், பல்லவ மன்னன், என்னையும் இளமையா மாத்தினான். அப்ப கணிகண்ணன் சொன்னா, அவர்களை மாற்றுவதுக்கு ஒரு விதி, அப்படி ஒரு விதி இருக்கு, அதனால அதை செய்ய முடிஞ்சது. என்னால எல்லாரையும் என்னால மாற்ற முடியாது, தயவு செய்து அது முடியாது மன்னானா. மன்னன் சும்மா இருப்பானா? நான் சொல்றது நீ கேட்கல, கிளம்பு நாட்டை விட்டுட்டான். கிளம்பு நாட்டை விட்டுட்டான். இப்ப நாட்டை விட்டு போகணும்னா அவர் யார்கிட்ட போய் சொல்லணும்? திருமழிசை ஆழ்வார்கிட்ட போனார். ஆழ்வார்கிட்ட போய் சொன்னாரு, ஐயா இந்த மாதிரி போக சொல்றாரு மன்னரே, நான் கிளம்புறேன். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம இப்போ தொடர்றோம். அம்மா சத்தியமாக நல்லா பேசுவோம், யாரும் கிளம்பி போயிடாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு நான் எங்கே நிறுத்தினேன்னு எனக்கே தெரில. திருமழிசை ஆழ்வார்கிட்ட போய் சொல்கிறாரு அவர். இப்போ திருமழிசை ஆழ்வார் என்னங்க பண்ணலாம்? அவர் பார்த்தாரு, எப்பா நீயே போகிறேன்னா நான் என்னப்பா வேலை, நானும் வர்றேன்ப்பா, 2 பேரும் போக வேண்டியது தானே. இவர் நேராக பெருமாள்கிட்ட போனார். பெருமாள்கிட்ட போய் பெருமாள்கிட்ட சொன்னார், நான் இந்த சீடனை போக சொல்லிட்டாங்க, நானும் போகிறேன், உனக்கு என்ன வேலை, பாய சுட்டிக்க கிளம்புவோன்ட்டார். இது இலக்கியத்தில் இருக்கு. இவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? கரண்ட் வந்துச்சு, பயப்படாதீங்க, ஏன்னா லைட்டாக வெளிச்சம் இல்லைனாலும் நான் தெரிய மாட்டேன், அப்படி ஒரு கலர் நம்ம கலர். கணிகண்ணன் போகின்றான், நல்லா கேளுங்க. கணிகண்ணன் போகின்றான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். இப்ப முதல்ல யார் போறா? கணிகண்ணன் போறான், திருமழிசை ஆழ்வார் போறாரு, அதுக்கு பிறகு பெருமாள் போறாரு. ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க, பெருமாளையே கூட்டு போறான் அந்த ஆளு. நேரம் ஓடி போய் மன்னன்ட்ட சொன்னாங்க, ஐயா பெருமாள் நம்ம விட்டு போறாரு. பெருமாள் போனான்னு லட்சுமியும் போயிடுவா, கடைசியில் காஞ்சிபுரம் பிச்சைக்கார தேசம் ஆயிடும், தயவு செய்து நீங்க அவரை தடுத்து நிறுத்துங்கன்னு நேர அரசன்ட்ட பெருமாள்கிட்ட வந்தான் அரசன். பெருமாளை நீங்க போக கூடாது என் நாட்டை விட்டுனா, என்கிட்ட பேசாத, ஆழ்வார்கிட்ட பேசு. ஆழ்வார்கிட்ட போனா திருமழிசை ஆழ்வார்கிட்ட, என்கிட்ட பேசாத, கணிகன்கிட்ட பேசு. கணிகன்கிட்ட போனா, ஐயா நீ தயவு செய்து உன் பெருமை புரியாம பேசிட்டேன், நீ போக கூடாதுன்னு மன்றான்னா. இப்ப கணிகண்ணன் போகலன்னு மாறிட்டான். இப்ப திருமழிசை ஆழ்வாரு பெருமாள்கிட்ட சொல்றாரு, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன், உன் பையனாக பாய் விரித்துக்கொள். இங்கதான் நீங்க கை தட்டிருக்கணும். இப்போ பாயை விரிச்சுட்டு படியானார். அந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமா? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு அரசனாக இருந்தாலும் சாதாரண குடிமகனை சரியாக மதித்தால் மட்டும்தான் வாழ்நாள் மிக சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்லங்க. சங்க இலக்கியத்திலேருந்து அன்னைக்கு பக்தி இலக்கியம் உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அந்த பிள்ளை பேசும்போது, ஒரு காலேஜ் பிள்ளை பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க, 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். யாரு யார் மூடினது? ராஜாஜி. 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தாரு, மறுபடியும் ஒரு 14,000 பள்ளிக்கூடம் திறந்தாரு. யாரு? காமராஜர். எது சிறப்பு தெரியுமா? 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டு ராஜாஜி என்ன எழுதினார் தெரியுமா? கல்கியில என்ன எழுதினார் தெரியுமா? நானா மூடுனேன், சி சுப்பிரமணியன் தான் மூடுனார்னு எழுதினார். காமராஜர் என்ன பண்ணார் தெரியுமா? எந்த சி சுப்பிரமணியத்தை வைத்து மூடினார் என்று ராஜாஜி சொன்னாரோ அதே சி சுப்பிரமணியத்தை கல்வி அமைச்சராக்கி அந்த 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். இதுல பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அப்ப பெரியார் ஒரு கிண்டல் அடிச்சார், மூடுனவரை மூதறிஞர்ங்கிறீங்க, திறந்தவரை படிக்காதவரீங்களப்பா, என்னப்பா நியாயம் உங்க நியாயம்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில இங்க காமராஜர் மாதிரிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா சார்? நேத்து நான் அந்த பதிவில் கூட பார்த்தேன், ஜான் கணேஷ் சார்கள் அதை பார்த்துருப்பாரு. நேத்து சுந்தர வடிவேல்னு அவருக்கு ஒரு ஆய்வாளர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். சேலம் ஜெயிலில் போறாங்க சார். சேலம் ஜெயிலில் போகும்போது நேத்து சுந்தர வடிவேலை பார்த்து கேட்கிற, வடிவேலே இங்க நிறைய நெசவாளர் பெருமக்கள் தான் உள்ள வர்றாங்க, இந்த ஜெயில ஒரு பவர் ரூம் போட்டா என்ன அப்படின்னு கேட்டார். ஜெயில பவர் ரூமா எதுக்குன்னார் அவரு. எப்பா அவனும் வந்து விவசாய வேலையை பார்க்கறதுக்கு இங்க வந்து துணி நெஞ்சான்னு வச்சுங்களேன், இந்த ஏழை பிள்ளைகளுக்கு சீருடை கொடுத்துடலாமே நினைக்கிறேன்னார்.
ஏழை பிள்ளைகளுக்கு சீருடை கொடுத்தலாம். இங்க நெஞ்சு அங்க போகணும் அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டா எதுக்குப்பா ஜெயிலு, மூடிடலாம்ல. அதுதாங்க கர்ம வீரர். இப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு விஷன் இருக்கணும் வாழ்க்கையில. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த ஐகான் ஒன்று சொல்றேன் நான். கர்ம வீரர் காமராஜருடைய கடைசி வார்த்தை எது தெரியுமா? வைரவா விளக்கை அணை சொன்னாரு. வைரவா விளக்கை அணைனாரு. சட்டக்கல்லூரி மாணவர்களை சந்தித்து விட்டு காமராஜர் உள்ள வந்து படுத்தார். அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. இதுதான் கடைசி. மணிப்பூர்ல அப்துல் கலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மரணம் அடைஞ்சார். மாணவர்களை சந்தித்து விட்டு இந்த நாட்டில் இறந்து போன 2 தலைவர்கள் அப்துல் கலாமும் காமராஜர் மட்டும்தான். வாழ்க்கை நீங்க பாருங்க, எங்க தொடங்கி எங்க முடியும்னு யாருக்காவது தெரியுமா? வாழ்க்கை எங்க தொடங்கி? ஒரு பூக்கடையில் வேலை பார்க்கறவனை கொண்டு போய் வெடிக்கடையில் போட்டாங்க. சாயந்தரம் 5 மணி ஆனால் அவன் தண்ணியை தெளித்து வச்சுட்டு போயிட்டான். அவன் பூக்கடையில் வேலை பார்த்து பழக்கம் சார். பட்டாசு கடையில் போட்டு அவன் என்ன பண்ணுவான்? தண்ணியை தெளிச்சான், போயிட்டான். ஒரு பஸ்ஸில் டிரைவராக வேலை பார்த்தவன் கொண்டு போய் தேட்டரில் ஆப்ரேட்டராக போட்டிருக்காங்க. நல்ல சீனுக்கு நம்ம பசங்க விசில் அடித்தாங்க, அவன் படத்தை நிறுத்திட்டான். ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தவன் கொண்டு போய் உரக்கடையில் போட்டிருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான்? வந்தவங்கள்ட்ட இங்கேயே சாப்பிட்றீங்களா இல்லை பார்சலான்னு கேட்டிருக்கான். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு ஆண்கள் கூட ஒரு பக்கம் ஏற்றுப்பாங்க சார். பெண்களை எப்படி இந்த சமூகம் பார்க்கும் தெரியுமா? ஒருத்தர் இறந்து கிடக்கிறார். ஒரு அம்மா, அவர் சாவுக்கு வந்திருக்கு, நல்லா சேர் போட்டு உட்காந்துருக்கு. ஆனால் அந்த அம்மா ஒரு நடிகை, அழுகவே இல்லை, இப்படியே பார்த்துட்டே இருக்கு வீட்டுக்காரர். அவர் இறந்துட்டார், வீட்டுக்காரர் தான் இறந்துருக்காரு. இப்போ அந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 4 பேர் சொல்கிறாங்க, பாத்தியாடி புருஷங்க செத்துருக்காரு, ஒரு கண்ணீர் கூட இந்த அம்மா உடலை, இருந்தாலும் இவ்வளோ கல்லெஞ்சு ஆகாது. இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு, இவன் பொழைச்ச பொழப்புக்கு அந்த அம்மா வந்ததே பெரிய விஷயம். இது ஒரு குரூப்பு. ஆனால் அந்த அம்மா இதை பற்றியெல்லாம் கவலைப்படல, அப்படியே உட்காந்துருக்கு. இப்போ ஒரு பிளாஸ்பேக் சொல்கிறேன். இந்த அம்மாவும் நாடக கம்பெனியில் இருந்திருக்கு, இவரும் நாடக கம்பெனியில் இருந்திருக்காரு. இந்த அம்மா வீட்டுக்கார பேர் ராமநாதன் ஒரு பேர். 2 பேரும் நைட்டில் ஒரு புருஷன் முன்னாடி 12 மணிக்கு சண்டை. நைட்டில் குழந்தைய விட்டுட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு கட்டின மனைவியை குழந்தையோடு வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திட்டார். அப்புறம் ஒரு தடவை கூட அந்த அம்மாவை போய் கூப்பிடல. அந்த அம்மா சினிமாவில் சேர்ந்துட்டு நடிகை ஆயிடுச்சு, பெரிய இடத்துக்கு போயிட்டு. இவர் அந்த காலத்துல 2வது திருமணம் சாதாரணம் தானே, 2வது திருமணம் பண்ணிட்டாரு. அந்த அம்மா பேர் பணம்லாம் வச்சிருந்தோடனே இவர் மறுபடியும் மனைவிகிட்ட போய் நான் உன் கூட வாழலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, இப்போ இருக்கிற மனைவிக்காவது உண்மையாக வாழு போன்னு அனுப்பிச்சு. புரியுதுங்களா? இப்போ அவர் செத்து விட்டாரு. இந்த செத்ததுக்கு அந்த அம்மா வந்திருக்கு. என்ன இப்போ அந்த அம்மா யாருன்னு சொல்றேன். அந்த அம்மா தான் 5 முதலமைச்சரோடு நடித்த 1000 பிறை கொண்ட அபூர்வ சிந்தாமணி மனோரமா. வாழ்க்கையில துயரமே துன்பமே யாருக்கும் வராம இருக்குமா? பசிபிக் பெருங்கடலை கூட கால் நனையாம கடந்துடலாம். வாழ்க்கை என்கிற கடலை கண்ணீர் துளிகள் இல்லாமல் கடக்கவே முடியாது என்பர்களே. இது வாழ்க்கையின் வரலாறு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது சார். மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது, ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புறான். ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது, விடிய காலம் 5:30 மணி. டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து சொன்னான், என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம், என்ன மனைவினா. டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம்னா. டிரைவர் கடுப்பாயிட்டார், எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ் போகல, நம்பிக்கை வைடா. அன்னைக்கு ஈரோட்ல இருந்து ஒரு பஸ் எடுத்தாங்க, ஒரு கீழே விட்டா. சார் டிரைவர் சாவத்து கீழே விட்டா, வண்டி நிறுத்துங்க. டிரைவர் சாவத்து கீழே விட்டா, வண்டி நிறுத்துங்க. நான் டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்கா வண்டி நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலை. அன்னைக்கு திருநெல்வேலியில் பஸ் வேகமாக போயிட்டு இருக்கு, 3 விசில் அடித்தார் கண்டக்டர், நிறுத்தவே இல்லை. நேராக டிரைவர்கிட்ட போனான், யோ 3 விசில் அடிக்கிறேன், வண்டி நிறுத்தாம போகிறேன். அதுக்கு அவன் சொன்னார், 6 தடவை பிரேக் அடிச்சேன்டா, வண்டி நிற்காம போகுது, ஒரு புளிய மரமாக பார்த்து நிறுத்துறேன். சார் அவ்வளோதானே சார். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. யாருக்காவது ஏதாவது நம்ம இதில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் இது கோயில்பட்டிலேருந்து கிளம்புறீங்க, என்ன மெட்ராஸ் போகிறீங்க. அந்த டிரைவர்கிட்ட போய், சார் கோயில்பட்டிலேருந்து மெட்ராஸ் போகிறேன், வாங்க, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்க முடியுமா? அந்தால என்ன சொல்லுவார்,
இது வரைக்கும் பண்ணல, இன்னைக்கு தான் பண்ணலான் இருக்கேன். உட்கார். என்னைக்காவது நீங்கள் டிரைவர்கிட்ட இறங்கி போகும்போது நன்றி சார்னு சொல்லியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருப்போம். 10 பேர் நம்ம முன்ன சொல்லியிருக்கோமா? எப்போ சொல்லுவோம் தெரியுமா? திண்டிவனத்தில் ஒரு மரத்து மேலே அப்படி நிறுத்தி வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், ஐயோ தேங்க்யூ சார் தலைவரே, என் உயிரை காப்பாத்துறீங்க. ஏன் சார்? எல்லாருக்கும் மனித மனம் ஒன்று தான் சார். அவங்க கண்ணு முடிச்சு ஓட்டுறான்னா எல்லாருடைய குடும்பம் ஒன்று தான். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க சார். வாழ்க்கை ரொம்ப சாதாரணம். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம வர்றோம், திடீர்னு ஒரு செருப்பு அறுந்து போயிட்டு அங்கே ஒருத்தர் கடை வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு பொட்டி கடை. அண்ணே புது செருப்புண்ணே, நேற்று தான் வாங்கினேன், திடீர்னு அறுந்துச்சு, இங்கே போட்டுக்கிறேன், மழை வர மாதிரி இருக்குது, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிறேன்னு என்ன சொல்லுவார்? போட்டு போ தம்பிம்பார். ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வரோம், திடீர்னு மழை வந்துச்சு, அங்கே கொண்டு போய் வச்சு அண்ணே ஒரு 10 நிமிஷம் மழை விட்டோன்னு எடுத்துக்கிறேன்னா வச்சுட்டு போம்பார். அதே இடத்துல நம்ம தாத்தா செத்துட்டார், தூக்கிட்டு வர்றோம், மழை வந்துடுச்சு. அதே பொட்டி காட்ட போய் எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர், ஒரு 10 மினிட்ஸ் இங்கே வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கிறேன்னா என்ன சொல்லுவான்? அந்தால நீ வேணா வாடா நான் போகிறேன்பா. அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது சார். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் சார் வாழ்க்கை. இந்த ஐகான் நீங்கள் எல்லாம் பாருங்க. உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். வெள்ளைக்காரன் கத்திக்கு பயந்தானா? இல்லை. நாம் வச்சிருந்த துப்பாக்கி பயந்தானா? இல்லை சார். கத்திக்கு பயப்படல, துப்பாக்கி பயப்படல, நம்ம வச்சிருந்த ஈட்டிக்கு பயப்படல, ஒரே ஒரு ஊசிக்கு பயந்தான். அது சாதாரண ஊசி இல்லை, கிழிந்து கிடந்த இந்திய தேசத்தை இணைத்த ஊசி. அவர் பெயர் வ.உ.சி. ஒரு ஊசிக்கு பயந்தான். ஏன்? உரமான சிந்தனை அந்த ஆள்கிட்ட இருக்க, அவருக்கு முன்னாடி நிற்க முடியலன்னு பயந்தான். காந்திக்கு பயந்தான். யோசிச்சு பாருங்க. 21 முறை காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. 21 முறை. 61 வயசுல தான் காந்தி தண்டி யாத்திரையே போனாரு. காந்தி பெரிய பாடி பில்டரா? போய் முன்னாடி நின்னாரு. அவன் பார்த்து போயா, அவன் அப்படிதான் நினைச்சிருப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க. காந்தி ஒரு ஏன் இந்த ஐகான்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நாம இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோமா? ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நம்ம பண்பாட்டை பறைசாற்றி இருக்கோமா? வாழ்க்கையை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. என்றைக்குமே ஒரு ராஜாவுக்கு 4 மனைவி சார். நல்ல கதை சார். ராஜாவுக்கு 4 மனைவினா நல்ல கதை தான். 4வது மனைவி மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருந்தார். ஏன்னா அது லேட்டஸ்ட். 3வது மனைவி மேலே அவர் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தார். 2வது மனைவியை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முதல் மனைவியை ராஜாவுக்கு பிடிக்காது, ஓல்டு. இந்த 4வது மனைவியை கூப்பிட்டார். நான் செத்தா கூட வருவியான்னார். வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டா. 3வது மனைவியை கூப்பிட்டார். மேலே டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கு, வருவியா? 1 மாதம் கழிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி பெண் போயிட்டான். இந்த 2வது மனைவியை கூப்பிட்டார். நீயாவது சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கிறேன்னா. ஆனால் அந்த முதல் மனைவி, எலும்பும் தோலுமாக இருந்த முதல் மனைவி சொன்னா, ராஜா நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்கள் கூட வருவேன்னு சொன்னா. இதுதான் இந்திய தாம்பத்தியம். ஆனால் நான் சொல்ல வந்த மேட்ரு இது இல்லை, இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. நான் 4வது மனைவின்னு சொன்னது நம்ம உடம்பு எவ்வளோதான் ஹார்லிக்ஸ் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுத்து வளர்த்தாலும் அதில் நம்மளை விட்டு போயிடும். 3வது மனைவிங்கிறது நம்முடைய சொத்து பத்துக்கள், பிள்ளைகள்கிட்ட கை மாறி போயிடும். 2வது மனைவிங்கிறது சொந்த பந்தங்கள், சுடுகாடு வரை இந்த வழி அனுப்பி வைக்கும். ஆனால் அந்த முதல் மனைவி எது தெரியுமா? அதுதான் சார் உங்கள் ஆன்மா. அதுவரை தான், அதுதான் கடைசி வரை உங்கள் கூடவே வரும். மகிழ்வோர் மன்றம் இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து நடந்தாலும் இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிற பெருமை இருக்கு இல்லையா? இல்லைங்களா? இதை நடத்துகிறாங்கங்கிற பெருமை இருக்கு இல்லையா? ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செஞ்சுறேன். என்றைக்குமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் அரசியல் பேசலை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு மனிதர் இறந்து போயிட்டார். பூ விற்கிறவன்லேருந்து பழம் விற்கிறவன்லேருந்து ஆட்டோக்காரன்லேருந்து ஒரு திடீர்னு 13 லட்சம் பேர் கோயம்பேடையே ஸ்தம்பிக்க வச்சான்னா விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய மரணத்துக்கு தான் வந்தாங்க. கோயம்பேடையே ஸ்தம்பிச்சிச்சு சார். அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. இப்போ வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெற்ற நல்ல பேர் இருக்குல்ல, அதுதான் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். இன்னும் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படுன்றார் வள்ளுவர். நீ இந்த உலகத்தில் தகுதியானவனா தகுதி அற்றவனாங்கிறது உன் வாழ்நாள் முடிந்ததுக்கு அப்புறமும் நீ வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு.
இல்லைங்களா? இந்த வாழ்நாள் முடிந்ததுக்கு அப்புறமும் யார் ஒருவன் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறானோ அவன்தான் இந்த சமுதாயத்தின் உண்மையான மகன், அவன்தான் இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஆளு. எனக்கான மகிழ்ச்சிக்காக வாழாம இந்த உலகத்திற்கான மகிழ்ச்சிக்கு யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உன்னதமான தலைவர்கள், அவர்கள்தான் உன்னதமான மனிதர்கள். அந்த உன்னதமான மனிதர்களாக மாறுறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். வள்ளுவர் சொன்னாரு, முதல்ல எங்க அப்பா பேர் கோடிலிங்கம். எங்கள் ஊரில் போய் கேட்டால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, கோல்லிங்கத்து பையனான்னு கேட்பாங்க. சின்ன வயசில் அப்படி தானே. இப்போ எப்படி கேட்பாங்க தெரியுமா? பழனியோட அப்பாவா சார் நீங்கன்னு கேட்பாங்க. எங்கள் அப்பா பேரை சொல்லி என் பெயரை அறிமுகப்படுத்தின காலம் போய் என் பெயரை சொல்லி என் அப்பா பெயரை அறிமுகப்படுத்துகிற காலம்தான் வாழ்க்கையின் உன்னதமான காலம், இல்லைங்களா? உங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நம்பர் வந்தே இருக்கா. உங்களுக்கு ஸ்கூலில் போனால் ஒரு நம்பர் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு நம்பர், எக்ஸாமினேஷன் போனால் ஒரு நம்பர், வேலை வாய்ப்பு அலுவலகம் போனால் ஒரு நம்பர். ஆனால் எப்போ நீங்கள் மெம்பர் ஆவீங்க தெரியுமா? இந்த நம்பரெல்லாம் அழிந்து போனாலும், சார் கீரா ராஜநாராயணன் சாரா மெம்பர், அது நம்பர் இல்லை. கு அழகிரி சாமியா மெம்பர், நம்பர் இல்லை. என்ன பொன்னிலனா மெம்பர், நம்பர் இல்லை. இப்போ வாழ்க்கையில ஒரு ஐக்கானாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது உங்கள் கடமை, அதற்கான வேலையை செய்வது உங்கள் கடமை. என்னைக்குமே உங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்லபடியா பார்த்துக்கிறதா உங்கள் உலகத்தின் மிகப்பெரிய கடமை. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், வாழ்க்கையில் உங்க அப்பா டாக்டரா இருக்கணும், என்ஜினியர் இருக்கணும், வக்கீலா இருக்கணும் அவசியம் இல்லை. எந்த தொழில் செய்தாலும், சாதாரண எந்த தொழில் செய்தாலும் ஒரு மகன் அவர் என்னுடைய அப்பா என்றைக்கு எந்த தொழில் செய்த உறக்க சொல்கிறானோ அவன்தான் உண்மையான பிள்ளை. அப்படி வாழ்கிறவதான் மிக சிறந்த வாழ்க்கை. எனவே வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் வந்து என்றைக்குமே தாய் தந்தரை மதித்து, ஆசிரியரை மதித்து, நல்ல நட்புகளோடு வாழ்ந்து வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று கேட்டு, வாழ்க்கையின் மிகச்சிறந்த விஷயம் சின்ன விஷயத்துக்கு சிரிங்க. என் மனைவிக்கும் எனக்கும் போன வாரம் அவ்வளோ சண்டை. 2 மணி நேரம் திட்டினா அவளை, ஒரு வார்த்தை திருப்பி பேசல. ஏன்னா அவள் இப்போ தூங்கிட்டு இருந்தா. என் பொண்ணே என்னை பார்த்து கேட்கும், வெளியூர் போய் பேசுகிற, வெளிநாடு போய் பேசுகிற, காலேஜ் எல்லாம் போய் பேசுகிற, வீட்டில் ஏன்ப்பா பேச மாட்டேற? வெளியில் பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டில் பேசாமல் இருந்தாதாம்மா சோறு. அதில் தெளிவாக இருக்கிறேன் என்று கேள்வி. எங்களுடைய குரூப்பே அப்படித்தான். சேர்மதுரை ஐயா அவர்களிருந்து நிறைய பேர் அப்படி இருக்காங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்துணை பெரிய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கொன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுப்பிடிகளாக விடலும் சலியாத மனம் அன்பகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தை உங்கள் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற 16 செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.